வணக்கம் மக்களே. இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் ஹார்பருக்கு தான் போகிறோம். எதுக்குடா அங்கே போகிறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி போட்டு வர்ற நாள். சரி, போட்டில் என்ன மாதிரி மீன் வருது, எப்படி தான் இறக்குறாங்க விற்கிறாங்கன்னு சொல்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ பிடிச்சிட்டா அனுப்பிடுறேன். அதை போய் இது ஃபாலோ பண்ணிருங்க அண்ணா. அண்ணா ஃபாலோ பண்ணணும். சரி. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் அவ்வளோதான். இதாங்க நம்ம ராமேஸ்வரத்தோட ஹார்பர். பாருங்கள் எவ்வளோ போட்டு இருக்குன்னு பாருங்கள். ரெண்டு சைடுமே போட்லாம் இருக்குது. அப்போ எவ்வளோ போட்டு கடலுக்கு போயிட்டு வந்திருக்குன்னு சொல்லி பாருங்கள். ஹார்பரை ஒட்டியும் மட்டும் இல்லைங்க, ஹார்பருக்கு கொஞ்சம் விலங்கையுமே நிறையா போட்லாம் இருக்குது. ப்ளஸ் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற டிராக்டர்லாம் எதுக்கு இருக்குன்னா, போட்டில் இருக்கிற சங்காயத்தெல்லாம் கொண்டு போகிறக்காண்டி தான் இவ்வளோ டிராக்டர்லாம் நிற்கிது. என்னடா இவன் கூடையில் வித்தியாசமாக காட்டுறேன்னு நினைப்பேன். ஆமாங்க, இதுக்கு பேர் தான் சங்காயம்னு சொல்லுவோம் நம்ம. இந்த கூடையில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மீன், சிப்பி, நண்டு, பூச்சிராளி எல்லாமே இருக்குங்க. இந்த சங்காயம் எதுக்காண்டி அவங்க எடுத்துகிட்டு போவாங்கன்னா, இந்த சங்காயத்தில் இருந்து அவங்க ஆயில் எடுப்பாங்க. ப்ளஸ் இந்த சங்காயத்தை பிடிக்கிறதுக்காண்டி ஒரு சில போட்டு கடலுக்கு போவாங்க. கடலுக்கு போயிட்டு வந்த உடனே நம்ம போட்டை கொண்டு ஹார்பர்லாம் அணைச்சிருவோமுங்க. அணைச்சதுக்கப்புறம் நம்ம போட்டாள்கள்லாம் ஆளுக்கு ஒரு கூடையை எடுத்துட்டு அவங்கவங்க மீனை தனித்தனியாக பிரிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. பிரித்தது போக நம்ம நமக்கு சங்காய மீன் மிஞ்சிச்சுன்னா அந்த மீனை எல்லாத்தையுமே எவ்வளோ கூட வருதோ அவ்வளோ கூடையில் போட்டுட்டு வியாபாரி வரவும் எடை போட்டு கொடுத்து விற்றுருவோமுங்க. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி கூடையில் சங்காயத்தை அள்ளியாச்சு. அப்படியே அந்த கூடையை 2 பேர் வாங்கிட்டு டைரெக்டாக வெயிட் மிஷின் மேலே வச்சுருவாங்க. அதை நம்ம வியாபாரி எவ்வளோ கிலோன்னு சொல்லி பார்த்து எழுதிட்டு அதை அப்படியே டிராக்டரில் கொடுத்து லோடு பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. நம்ம அப்படியே ஹார்பரை விட்டு வெளியே லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தோம்னா ஒரு கூட்டமே அங்கிட்டு மீனை எடை போட்டுட்டு இருந்தாங்க. சரி, நம்மளும் அங்கே போய் பார்த்தா தான் தெரியுது, இந்த ஹார்பரில் பிடிக்காம விலங்க பிடிச்சிருப்பாங்க தெரியுமா ஒரு சில போட்டுக்க. அவங்க அவங்க மீனை அப்படியே வத்தையில் கொண்டு எடை போட்டு வித்துட்டு இருந்தாங்க. சரி, அங்கே போய் பார்த்தா தான் தெரியுது, அங்கே வந்தது போல் சங்காயமாக இருக்குன்னு நினச்சி போய் பார்த்தோம்னா சங்காயம் இல்லைங்க. அங்கே வந்தது ஓரளவுக்கு பெரிய மீனுங்க தான். கெழுது வந்துருந்துச்சு, திருக்க வந்துருந்துச்சு, மாவளை வந்துருந்துச்சு, சீலா வந்துருந்துச்சு, எல்லாமே வந்துருந்துச்சுங்க. ஆனால் உண்மைக்கும் ராமேஸ்வரத்தில் இன்றைக்கி மீன் பாடு அந்தளவுக்கு சரியில்லைன்னு தாங்க சொல்லணும். அப்படியே ஒரு வியாபாரியோட பேச்சு கொடுக்கும்போது அவர் வாப்பா என் மீனெல்லாம் காட்டுறேன்னு சொல்லி கூப்பிட்டு போனார். அங்கே போய் பார்த்தோம்னா ஆல்ரெடி 3 கூட நெத்திலி, கட்டா, சீலா எல்லாமே எடுத்து வச்சுருந்தாரு. அதுக்கு முன்னாடியே ஒரு 20 பெட்டி ஐஸ் போட்டு மீனை ரெடியாக பேக்கிங் பண்ணி வச்சுருந்தாரு. அவர் கேட்டேன், இது எப்போனா எடுத்துகிட்டு போவீங்க? நாங்கள் எடுத்துகிட்டு போகிறதுக்கு எப்படியுமே ஒரு 2 மணி நேரம் ஆகும் தம்பி சொல்லி சொன்னார். இன்னும் மீன் எடுக்க வேண்டியது இருக்குன்னு சொன்னார். சரி, அப்படியே அவரோட பேசிட்டு ஒரு டாட்டா பாப்பாய் சொல்லிட்டு நம்ம அடுத்த சைடு போயாச்சு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹார்பரோட இன்னொரு சைடு தான். சென்ட்ரலில் ஹார்பர், ரைட் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு 2 பக்கமே ராமேஸ்வரத்தில் மீன் விற்பாங்க. ஏன்னா ராமேஸ்வரத்தில் அவ்வளோ போட்டு கிடக்குது. அப்போ அவ்வளோ போட்டுக்கு அப்போ எவ்வளோ மீனவர்கள் கடலுக்கு போவான்னு சொல்லி நீங்களே யோசிச்சு பாருங்க. ஹார்பரில் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது ஒரு 2 சின்ன தம்பி எங்களையும் வீடியோவில் போடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. உண்மையை சொல்கிறேன், அந்த தம்பியை பார்க்கவுமே கஷ்டமாக இருந்துச்சு. அதே நேரம் அந்த தம்பி கேட்டதுமே நமக்கு ஒரு ஜாலியாக தான் இருந்துச்சு. வீடியோ பிடிச்சிட்டா அனுப்பிடுறேன். அதை போய் இது ஃபாலோ பண்ணிருங்க அண்ணா. ஃபாலோ பண்ணணும். சரி. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் அவ்வளோதான். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹார்பரில் கெட்டி போட்டுருந்துச்சு இந்த போட்டு. இந்த போட்டோட வீலர்ஸ் அப்படியே உடச்சி போட்டிருந்தாங்க. உடஞ்ச போட்டு வீடியோ எடுத்துட்டு இருக்கும்போது தம்பி அவன் ஃப்ரெண்ட்ஸோட வந்துட்டான். தம்பி சரிதா? எங்க ஒரு என்கிட்ட சிவகங்கையா? எதுக்கு? மீன் இல்லையா? சரி 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 சரி, அனுப்பிடுறேன். வரோம் தம்பி. அப்படி
அப்படியே சின்ன தம்பிமார்களோட வந்து பேசிட்டு கை கொடுத்துட்டு சரி நமக்கு டைம் ஆச்சுன்னு சொல்லி வீட்டுக்கு வந்து புறப்பட்டாச்சு. கண்டிப்பாக வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நண்பா.